வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போறது திருச்சியில் காவிரி கரையோரம் ஓயாமரி மயானத்தில் அமைந்துள்ள அரிச்சந்திரன் கோயில். மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மனதின் தீய எண்ணங்களை அழித்து மனிதனை நல்வழிப்படுத்தும் அரிச்சந்திரன் வழிபாடு. வாங்க தரிசிக்க போகலாம். திருச்சி தேவதானம் ஓயாமரி சுடுகாட்டில் காவல் தெய்வமாக அரிச்சந்திரன் போற்றப்படுகிறார். உண்மைக்காக வாழ்ந்த அரிச்சந்திரன் இங்கு 6.5 அடி உயரத்தில் சுதையாலான உருவத்தில் மிக கம்பீரமாக காட்சி தருகிறார். அரிச்சந்திரனின் கையில் சுடுகோல் மற்றும் மிகப்பெரிய ருத்ராட்ச மாலை காணப்படுகின்றன. துறவு கோலத்தில் மென்சோகம் இழையோடும் முகத்துடன் திகழும் அரிச்சந்திரனின் சிலைக்கு பின்னால் மகாராஜாவாக வாழ்ந்த அரிச்சந்திரனின் பழைய கோலம் காணப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு இரவிலும் பூஜையின் போது பால் பழம் வைக்கப்பட்டு சிவபுராணம் படிக்கப்படுகிறது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையோரம் ஓயாமரி மயானத்தில் அரிச்சந்திரன் கோயில் அமைந்துள்ளது. சலசலத்து ஓடும் காவிரி கரையில் பறவைகளின் வினோத ஒலிகளுக்கு இடையே நாய்கள் பின்னங்கால்களை அழுத்தி ஓங்காரமிடுகின்றன. 2-3 பிணங்கள் எரிய தொடங்கியதும் புகை மண்டலம் மறைகிறது. நெருப்பின் சிவப்பு வண்ணம் படர்கிறது. வவ்வால்கள் குறுக்கும் நெடுக்குமாய் பறக்கின்றன. எரியும் பிணங்களை வைத்த கண் வாங்காமல் சமாதி மேல் அமர்ந்தபடி பார்க்கின்றனர் அங்கு பணியில் இருப்பவர்கள். தூரத்தில் மணிச்சத்தம் கேட்கிறது. அடுத்த பிணம் எரிவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பிணங்கள் எரியும் திருச்சி தேவதானம் ஓயாமரி மயானத்தில்தான் காவல் தெய்வமாக அரிச்சந்திரன் போற்றப்படுகிறார். மிகப்பெரிய சோதனைகளை கடந்த பின்பே அரிச்சந்திரன் இன்பமெனும் சோலைக்குள் நுழைந்தார். இங்கு பிணத்தை சுமந்து வரும் அனைவரும் ஒரு கணம் அரிச்சந்திரனின் சிலையை கண்டதும் மௌன தவத்திற்கு மாறிவிடுகின்றனர். உண்மைக்காக வாழ்ந்த அரிச்சந்திரனுக்கு ஒரு சிலை, அதுவும் மயானத்தில். தமிழகத்தில் வேறெங்கும் இந்த அதிசயம் இல்லை. 6.5 அடியில் சுதையாலான உருவம். மிக கம்பீரமாக காட்சி தருகிறார் அரிச்சந்திரன். கையில் சுடுகோல், மிகப்பெரிய ருத்ராட்ச மாலை என துறவர கோலம். மென்சோகம் இழையோடுகிறது முகத்தில். இந்த சிலையின் பின் மகாராஜாவாக வாழ்ந்த அரிச்சந்திரனின் பழைய கோலம். இந்த உருவப்படத்தை திருச்சியில் யானை குதிரைகள் சூழ மேளம் வைத்து யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வந்ததை காலத்தால் மறக்க முடியாது. காசியில் கிடைக்கும் உணர்வை திருச்சி ஓயாமாரியில் உணர்வதாகவே சொல்கிறார்கள். இடுகாட்டிற்குள் அரிச்சந்திரன் உள்ளதால் மனதளவில் பக்குவப்படுகிறார்கள். கங்கை நதி புரளும் காசியில் மிக பிரசித்தமான மணிகர்ணிகா காட்டை இது நினைவூட்டுகிறது. கங்கையின் பிறை வடிவத்தை தாங்கி இருக்கிறது மணிகர்ணிகா. அதேபோல் காவிரியின் பிறை வடிவத்தில் காட்சியளிக்கிறது ஓயாமரி சுடுகாடு. காசி மணிகர்ணிகா மயானத்தை வரலாறு அத்தனை எளிதில் மறக்காது. அரிச்சந்திரனுக்கு சத்திய சோதனைகள் அங்குதான் ஆரம்பமாகின. சத்தியத்தையும் தர்மத்தையும் காக்கும் பொருட்டு அரச வாழ்க்கையை துறந்து மனைவி மக்கள் அனைவரையும் இந்த மயானத்தில் சுடலை காத்த பின்தான் வாய்மையையே வென்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என இங்கு சிவபுராணம் ஒவ்வொரு இரவிலும் பூஜையின் போது படிக்கப்படுகிறது. பால் பழம் வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன. இரவிலும்
பிரசாதம் வழங்கப்பட்டு அனைவரும் மயானத்திலேயே அமர்ந்து சாப்பிடுகின்றனர். காவல் தெய்வமான அரிச்சந்திரன் மற்றவர்களின் தீய எண்ணத்தை அழித்து காப்பதுதான் இக்கோயிலின் பெருமை. அரிச்சந்திரன் எரியூட்டிய காசி மணிகர்ணிகா காட்டின் கங்கு இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதைப் போல காவிரி கரை ஓயாமரியிலும் கங்கு அணையவில்லை என்பது ஓர் அதிசயம். வாய்மை தவறாது வாழ்ந்த மன்னன் அரிச்சந்திரனின் புகழ் தேவலோகம் வரை சென்றது. பொய்யேதும் சொல்லாமல் சத்தியவானாய் மனுநீதி தவறாது அரசு செய்பவனாய் மன்னன் அரிச்சந்திரன் இருக்கிறான் என்று வசிஷ்ட மகரிஷி கூறினார். அப்போது விஸ்வாமித்திரர் பொய் ஒரு முறையும் கூறாமல் எவரும் இல்லை என வாதிட்டார். ஒரு காலும் பொய் சொல்ல மாட்டான் அரிச்சந்திரன் என்று மீண்டும் உறுதியாக கூறினார் வசிஷ்டர். நான் அவனை பொய் கூற வைக்கிறேன், அப்படி அவன் பொய் கூறிவிட்டால் என விஸ்வாமித்திரர் சபதமிடுகிறார். உடனே வசிஷ்டர், அரிச்சந்திரன் நான் கூறிய நல்லொழுக்கங்களில் சிறிதேனும் தவறினால் கூட நான் என் தவம் முழுவதும் கைவிட்டு தலையோட்டிலே கள்ளேந்தியுண்டு தென் திசை நோக்கி செல்வேன் என்று சூளுரைத்தார். உலகில் திருப்புகழோடு நற்குணங்களோடு வாழ்ந்த மாமனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பு அருங்குணத்திற்கும் பண்பிற்கும் புகழுடையவராக வாழ்ந்தனர். இறைவனின் அருங்குணங்களாக கூறப்படுவது: 1. தூய்மையான அறிவு வடிவமானவன். 2. விருப்பு வெறுப்பு இல்லாதவன். 3. அறவழி அந்தணன். 4. பாருக்குள் சிறந்தவன். 5. பாரசார சகோதரன். 6. சுத்த வீரன். 7. மறைப்பொருளுக்கும் புகழுக்கும் தலைவன். 8. சத்திய வடிவமானவன். 9. முடிவில்லாதவன். இந்த இறை குணங்கள் அனைத்தும் ஒருங்கே கொண்டு வாழ்ந்தவர் அயோத்தி நாட்டு சக்கரவர்த்தி அரிச்சந்திரன் ஆவார். சூரிய குலத்தின் வழித்தோன்றலான உயிரோடு சொர்க்கம் சென்ற திரிசங்கு மகாராஜாவிற்கு குமாரரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமுமான ஸ்ரீராமபிரானுக்கு முப்பாட்டனரும் ஆன அயோத்தியில் அவதரித்தவர் அரிச்சந்திர மாமன்னராவார். காசி நாட்டு இளவரசியான சந்திரவதியை சுயம்பரத்தால் மனம் புரிந்தார். குலக்கொழுந்தான லோகிதாசனை மகனாக பெற்றெடுத்தனர். அயோத்தியில் அரிச்சந்திரனின் ஆட்சி சிவனின் அரண் சாட்சியாக நடந்தது. அயோத்தி நாட்டு மக்கள் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாக வாழ்ந்தனர். குறிப்பாக பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களுக்கு உழுது வாழ நிலமும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து சமதர்ம நிலையை கையாண்டார். இவரது மனு தர்மம் மானிடர்களிடமும் மட்டுமல்லாது கால்நடை ஜீவன்களிடத்தும் கருணை கொண்டு ஆட்சி செய்தார். உதாரணமாக, பசுமாட்டின் முதல் 2 காம்புகளின் சுரக்கும் பாலை அதன் கன்றிற்கும், மற்ற 2 காம்புகளில் சுரக்கும் பாலை மனிதர்களுக்கும் உரியது என்று சட்டம் இயற்றினார். சிறப்புகளோடு ஆட்சி மாட்சியோடு நடந்தது. இவரது புகழ் பூலோகத்தில் மட்டுமல்லாது இந்திரலோகம் வரை எட்டியது. இந்திர சபையில் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் அரிச்சந்திரனை பாருக்கு ஒருவன், சத்திய வடிவமானவன் என்று புகழ்ந்தார். இதற்கு மாறாக விஸ்வாமித்திர மாமுனிவர் அரிச்சந்திரனை ஒரு பொய்யன் என்றும் அவன் தர்மத்தை விட்டும் உண்மையை விட்டும் விலகியவன் என்றும் தான் நிரூபிப்பதாக சபதமிட்டு பூலோகம் திரும்பினார். ஒருநாள் மாமன்னர் அரிச்சந்திரன் சபையில் விஸ்வாமித்திரர் வருகை தந்தார். இதனை உணர்ந்த சக்கரவர்த்தி மாமுனியை வரவேற்று பல உபச்சாரங்கள் செய்தார். அவரிடம் தாம் என்ன பணி செய்ய வேண்டும் என்று வினவினார். அதற்கு உலக அமைதிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் மாபெரும் செல்வம் வேண்டுமென்று கேட்டார். அதற்கு இப்பொழுதே தருவதாக வாக்களித்தார். அதற்கு மற்றொரு முறை அச்செல்வத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறி விடை பெற்றார் விஸ்வாமித்திரர். பின்பு ஒருநாள் அவைக்கு வருகை தந்த விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனிடம் அயோத்தி ராஜ்யத்தை தனக்கு கொடுக்கும்படி ஆணையிட்டார். மறுப்பு கூறாமல் மாமன்னர் முழு மனதோடு தனது அரசை விஸ்வாமித்திரரிடம் கொடுத்தார். அரசை தாரை வார்த்து கொடுத்த அரிச்சந்திரனிடம் அயோத்தியை விட்டு வெளியேறவும்
தான் முன்பு கேட்ட மகா வேள்விக்கான செல்வத்தையும் மாமுனிவர் கொடுக்கும்படி உத்தரவிட்டார். ராஜ்யத்தை கொடுத்த அரிச்சந்திரன் மனைவி மகன் தவிர வேறொன்றும் தன்னிடம் இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனிடம் மாபெரும் செல்வத்தை கொடுப்பதாக சொல்லவில்லை என்று பொய்க்கூற வற்புறுத்தினார். அதற்கு அரிச்சந்திரனோ உண்மைக்கு மாறாக என்றும் நடப்பது இல்லை என்று கூறினார். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் நட்சத்திரேசன் என்ற தரகனை அனுப்புவதாகவும் 1 வாரம் காலக்கெடுவிற்குள் மகா வேள்விக்கான செல்வத்தை தரும்படியும் அரிச்சந்திரனையும் அவரது மனைவியையும் நாடு கடத்தினார். அனைவரும் காசிக்குச் சென்றனர். காசி நாடு வரும் வரை தரகன் கொடுத்த தொல்லையை ஏற்க முடியாத சந்திரவதி தன்னை விற்று அதன் மூலம் கிடைக்கும் செல்வத்தை நட்சத்திரேசனிடம் கொடுக்கும்படி தன் கணவராகிய அரிச்சந்திரனிடம் கேட்டுக்கொண்டார். மன்னனும் வேறு வழியின்றி காசி சந்தையில் சந்திரவதியை ஏலமிட்டார். காலகண்ட என்பவர் பெரும் செல்வத்திற்கு ஏலம் கேட்டார். அவருக்கு அடிமையாக சந்திரவதியும் மகன் லோகிதாசனும் சென்றனர். அரிச்சந்திரனை பொய்க்கூற வைக்க தனது தவ வலிமையால் அரிச்சந்திரனுக்கு பல சோதனைகளை கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். அரிச்சந்திரனின் வாழ்க்கை நிலையை மாற்றுகிறார். நாடாண்ட அரிச்சந்திரன் காட்டுக்கு செல்கிறார். கட்டிய மனைவியையும் பெற்ற தவ புதல்வனையும் பிரியச் செய்து கால்படி அரிசிக்காக சுடுகாடு காக்கும் வெட்டியானாகவும் மாற்றினார். மேலும் மாண்டு போன மகனை எரிக்கும் நிலை வந்தும் கூட பொய் சொல்லாமல் தர்மம் காத்த அரிச்சந்திரனிடம் தோற்று போனார் விஸ்வாமித்திரர். இறுதியில் அரிச்சந்திரன் முன் தோன்றிய விஸ்வாமித்திரர், யாம் உன்னை சோதிக்கவே இவ்வாறு செய்தோம். நீங்கள் மூவரும் கைலாசம் போகக் கடவது என வரம் தந்தார். குடும்பத்துடன் கைலாயம் சென்ற அரிச்சந்திரன் சிவனிடம் என்ன வரம் கேட்டார் தெரியுமா? விஸ்வாமித்திரர் செய்த சூழ்ச்சியால் தனது மனைவி மற்றும் மகனை ஏலத்தில் விட்ட அரிச்சந்திரன் அதன் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை நட்சத்திரேசனிடம் கொடுத்து விடைபெற செய்தார். ஆனால் தரகனோ 1 வார காலம் அரிச்சந்திரனிடம் இருந்ததற்கு தனக்கு தரகு வேண்டும் என்று கண்டித்தார். தரகனுக்கு பணம் தரும் பொருட்டு தன்னையே வீரபாகு என்கிற சுடுகாட்டை ஆள்பவனுக்கு அடிமையாக்கி அவன் பின் சென்றார் அரிச்சந்திரன். வீரபாகு அரிச்சந்திரனை அடிமையாக்கி காசியில் உள்ள சுடுகாட்டில் பணி செய்ய வேண்டும் என்றும் வரும் சடலங்களை சிதைமூட்ட கூலியாக கால் பணமும் முழத்துண்டும் வாய்க்கரிசியும் பெற்ற பின் ஈமக் கடன்களை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். எஜமானரின் கட்டளையை ஏற்று வீரபாகுவிற்கு உரிய பொருட்களை பெற்றுக்கொண்டு சுடலையை காத்து வந்தார் அரிச்சந்திரன். இரவும் பகலும் மயானத்திலேயே இருந்ததால் சுடலை புகையால் உடல் கருத்து தேகமே உருமாறியது. அது மட்டும் இல்லாமல் தனிமை அவரை வாட்டியது. இரவில் பேய் பிசாசுகள் கெட்ட ஆவிகள் தம் ஆசைகள் அடங்காமல் கூக்குரலிட்டு அலறின. தனிமையும் கெட்ட ஆன்மாக்களின் தொல்லையிலிருந்தும் விடுபட எண்ணினார் அரிச்சந்திரன். அப்போது காசியை இறையாட்சி செய்கின்ற ஸ்ரீ கால பைரவரின் புராணத்தை அவர் நினைத்தார். புராணத்தில் சூரிய பகவானின் மகனான ஸ்ரீ சனீஸ்வரர் அவரது அண்ணன் ஸ்ரீ யமதர்மராஜாவால் அலட்சியப்படுத்தப்பட்டு அவமானப்பட்டு மனம் புண்ணாகினார். இதை உணர்ந்த தாய் அவள் மகனான சனீஸ்வரனை ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்ய தூண்டினார். சனீஸ்வரர் கால பைரவர் வழிபாடு செய்ததால் சனீஸ்வரனுக்கு பைரவர் நல்ல குருநாதராக இருந்து மகா தவத்தின் மூலம் நவகிரக பதவியும் ஈஸ்வர பட்டமும் பெறச் செய்தார். அந்த புராணத்தை உணர்ந்து ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்ததால் ஸ்ரீ அரிச்சந்திரனை மயான காண்டம் முழுவதும் நல்ல குருநாதராக இருந்து தனிமை கெட்ட ஆவிகளின் தொந்தரவுகள் முதலியவற்றிலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்தினார் பைரவர். இவ்வாறு சுடலையை காத்து காவல் செய்து 12 ஆண்டுகள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார் அரிச்சந்திரன். மேலும் மாண்டு போன தன் மகனை எரிக்கும் நிலை வந்தும் கூட பொய் சொல்லாமல் தர்மம் காத்த அரிச்சந்திரனிடம் தோற்றுப்போனார் விஸ்வாமித்திரர். இறுதியில் அரிச்சந்திரன் முன் தோன்றிய விஸ்வாமித்திரர்
யாம் உன்னை சோதிக்கவே இவ்வாறு செய்தோம். நீங்கள் மூவரும் கைலாசம் போகக் கடவது என வரம் தந்தார். பின்னர் குடும்பத்துடன் கைலாயம் சென்ற அரிச்சந்திரன் சிவபெருமானிடம், மனித பிறவி இனி வேண்டாம், கண்டிப்பாக நான் பூலோகம்தான் செல்ல வேண்டும் என்றால் என்னை மானிடர்கள் பூஜிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டும் வரம் நான் அளிக்க வேண்டும். அதுவும் அவர்களுக்கு பலனளிக்க வேண்டும். எனக்கு கோயில் மாடங்கள் எதுவும் வேண்டாம். மயான கரையோரம் காவலனாய், இறைவா உமக்கு ஏவலனாய் சேவகனாய் இருக்க விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் வரமளித்து பூலோகம் அனுப்பி வைத்தார். அதற்கேற்ப மாசற்ற வாழ்வளிக்கும் மாசானம் என்ற பெயரோடு நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மயான பகுதிகளில் திறந்த வெளியில் அருள் பாலிக்கிறார் அரிச்சந்திரன். ஆனால் அரிச்சந்திரனுக்கு தமிழகத்தின் மைய பகுதியாய் விளங்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரை பகுதியிலுள்ள மயானத்தில் மட்டுமே கோயில் கட்டப்பட்டுள்ளது. கொடுத்த வாக்குக்காக நாட்டை இழந்து, மனைவி மகனை இழந்து, இறுதி வரை சத்தியத்தை மீறாமல் வாழ்ந்து பிணம் எரிக்கும் தொழில் செய்ததால் அனைத்து சுடுகாட்டிலும் அரிச்சந்திரனுக்கு வழிபாடு நடப்பதுண்டு. பல இடங்களில் சுடுகாட்டின் நுழைவு பகுதியில் சிறு கல்லை வைத்துதான் அரிச்சந்திரனாக வழிபடுவார்கள். ஆனால் வாய்மையே தனது வாழ்க்கையாய் வாழ்ந்த அரிச்சந்திரனுக்கு தமிழக மக்கள் கோயில் கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோயிலானது திருச்சி காவிரி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள ஓயாமரி மயானத்தில் அமைந்துள்ளது. அதே இடத்தில் பைரவருக்கும் கோயில் அமைந்துள்ளது என்பது மற்றொரு சிறப்பு. இதனால் இந்த கோயில் அரிச்சந்திர பைரவர் கோயில் என அழைக்கப்படுகிறது. அரிச்சந்திரன் தனது வாழ்வில் சொன்ன சொல் தவறாமை, வாய்மை எனும் 2 ஒழுக்கங்களையும் இறுக்கமாக கடைபிடித்து வந்தார். இவரது வாழ்க்கை இந்திய பண்பாட்டு விழுமியங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்படுவதால் பள்ளி புத்தகங்களில் இவரது வரலாறு இடம்பெறுவது உண்டு. இந்தியாவில் மிகவும் பெயர் பெற்ற இவரது கதையை அடிப்படையாக கொண்டு ஏராளமான நூல்களும் நாடகங்களும் திரைப்படங்களும் பல்வேறு மொழிகளிலும் உருவாக்கப்பட்டுள்ளன. தனது கொள்கைகளில் உறுதியாக நின்றமையால் வாழ்க்கையில் அவர் அடைந்த துன்பங்களையும் இறுதியில் அதனாலேயே அவர் உண்மையின் சின்னமாக போற்றப்படுவதையும் அரிச்சந்திரனது கதை எடுத்துக் கூறுகிறது. வாய்மையே தனது வாழ்க்கையாய் வாழ்ந்த அரிச்சந்திரனுக்கு தமிழக மக்கள் கோயில் கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த கோயிலானது தமிழகத்தின் மைய பகுதியாக விளங்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரை பகுதியில் உள்ள ஓயாமரி மயானத்தில் அமைந்துள்ளது. அதே இடத்தில் பைரவருக்கும் கோயில் அமைந்துள்ளது என்பது மற்றொரு சிறப்பு. இதனால் இந்த கோயில் அரிச்சந்திர பைரவர் கோயில் என அழைக்கப்படுகிறது. அரிச்சந்திர மகாராஜாவுக்கு கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலின் பின்புறத்தில் காலபைரவர் மற்றும் சனீஸ்வரருக்கு தனியாக சன்னதிகள் கட்டப்பட்டுள்ளன. இங்கு தினமும் 4 கால பூஜைகளும் 2 முறை அபிஷேகமும் நடைபெறுகின்றன. சுடுகாடு பகுதியில் இந்த கோயில் உள்ளதால் முதலில் பக்தர்கள் வர தயங்கினார்கள். பெண்கள் சுடுகாட்டிற்கு போகக்கூடாது என்பதை ஒரு ஐதீகமாக கருதினர். ஆனால் தற்போது அரிச்சந்திர பைரவர் கோயிலுக்கு தினமும் பக்தர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்றும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன.
அரிச்சந்திர பைரவர் கோயிலில் தேய்பிறையில் வரும் அஷ்டமி அன்று கால பைரவருக்கு சிறப்பு அலங்காரமும் பல்வேறு வகையான அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றன. அஷ்டமி அன்று ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் எள், தேங்காய், எலுமிச்சை ஆகியவற்றில் விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் செய்கின்றனர். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் விரைவில் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆனால் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தால் மட்டுமே அரிச்சந்திரன் நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம். ஓயாமரி மயானத்தில் ஸ்ரீ அரிச்சந்திர பகவானுடன் உள்ள அவரின் நல்ல குருநாதரான ஸ்ரீ கால பைரவர் தென்முகம் நோக்கி தென்முக கடவுளாக பல அற்புதங்களை செய்து வருகிறார். குறிப்பாக பக்தர்கள் நினைத்த அனைத்து நற்காரியங்களும் அவரவர் எண்ணியபடி நன்மையாகவே நடக்கின்றன. அரிச்சந்திர பைரவர் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் துன்பங்களும் இடர்பாடுகளும் அகற்றப்பட்டு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்தின் உச்சிகால அபிஷேக ஆராதனையின் போது தயிர் அன்னம் மற்றும் உளுந்து மிளகு வடை நெய்வேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இரவில் அர்த்தஜாம பூஜையாக அபிஷேக ஆராதனையும் பால் பழங்கள் நெய்வேத்தியத்தோடும் வேத ஆகம திருமுறைகளுடன் சங்கு, தாளம், உடுக்கை வாத்திய கோஷங்களுடன் நடைபெறுகின்றன. இவ்வாறு பூஜை நடைபெறும் காலங்களில் நாய்கள் ஓங்காரமிடுகின்றன. இது எங்கும் பாராத அற்புதமாக நடைபெறுகிறது. ஸ்ரீ கால பைரவருக்குரிய இருப்பிடமான ருத்ர பூமியில் தேய்பிறை அஷ்டமி நன்னாளில் சித்தர்களும் கைலாய சிவஞான சிவபூதங்களும் வருகை தந்து முக்காலமும் உணர்ந்த ஸ்ரீ கால பைரவரை தரிசித்து செல்கின்றனர். இக்கால ஞானிகள் மூலம் அருள் சொல் கேட்டு மகிழ்கிறோம். ஸ்ரீ கால பைரவருக்குரிய கஷேத்திரமான சுடுகாட்டில் தென்முக கடவுளாக நல்ல குருநாதராக எங்கும் இல்லாத நாய் எனும் சுனவாகனம் இறைவனுக்கு வலது முகம் காட்டாமல் இடது முகம் காட்டுவதால் பக்தர்களின் பில்லி, சூன்யம், கெட்ட காலம் முதலியவைகள் இவரை தரிசனம் செய்தால் வெயிலை கண்ட பனி போல மறைந்து நற்காரியமே நடைபெறுமாம். அபிஷேகம் நடைபெறும் காலங்களில் சுனங்கள், அதாவது நாய்கள், ஸ்ரீ கால பைரவரின் திருப்பாதங்களின் அருகிலே உட்கார்ந்திருக்கும். தீர்த்த நீர் தன் மீது பட்டாலும் அவ்விடத்தை விட்டு அகலுவதில்லை. இந்த அற்புதம் ஸ்ரீ கால பைரவர் திருக்காட்சி காண்பது போலே. கால பைரவரின் அருளை பெற பல்வேறு ஹோமங்கள் வளர்க்கப்படுகின்றன. தாமரை மலரால் ஹோமம் செய்ய செல்வ செழிப்பு பெறலாம். பாலில் துவைத்த அருகம்புல் கொண்டு ஹோமம் வளர்த்தால் ஆயுள் விருத்தி, தீர்க்க ஆயுள் பெறலாம். வெல்லத்தால் ஹோமம் செய்ய வியாதி நீங்கும் மற்றும் அகால மரணம் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது. வஸ்திரங்களை கொண்டு ஹோமம் செய்தால் நவீன புதிய ஆடைகள் கிடைக்கும். அரசமர குச்சிகளால் ஹோமம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். உப்பினாலும் நெய்யாலும் ஹோமம் வளர்க்க பகைவர் பயந்து ஓடுவர். எல்லாவித நற்பயன்கள் அடைய கால பைரவருக்கு புத்திரஜீவா என்ற பழத்தினால் ஹோமம் வளர்க்க சகல சித்தியும் பெறலாம். தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலகி நிற்பது கடினம். நல்லவைகளை கடைபிடிப்பதில் உறுதியாகவும் தீவிரமாகவும் இருப்பது மிக மிக கடினம். அவ்வாறு கடைபிடித்தால் நிலைத்த புகழை அடையலாம் என்பது அரிச்சந்திரன் வரலாறு விளக்கும் உண்மை. உண்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த அரிச்சந்திரனைப் போல் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதே இது போன்ற கோயில்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி. இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.